ஏய், என்னடி இது? யார் இந்த கணபதி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற. சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுடி. அம்மா, கணபதி இல்ல, அதான் கதை சொல்வாரு, அவரை நான் விரும்புறேன். அடி பாவி, பாசம் வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கின்னு அலையிற மனுஷனாச்சே. நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம்னா கணபதியோட தான். கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதை நான் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாங்கப்பா, ஐயா இருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லாரு நல்லாரு. ஆமா, யாரு நீ? எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற? ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான். பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கீஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது வரைக்கும் படமே பார்த்தது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். தினமும் எங்க தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பார்க்கற வெளியில வராங்க. ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட. தம்பி, படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம், அதை மாத்திக்கணுமான்னு பாக்குறேன். ஐயா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கை வச்சா பூ வளையும், கால் வச்சா பொண்ணு வளையும். உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் குப்பமேடு மாதிரி. உங்க கால் எங்க தேட்டர்ல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும். ஐயா, அடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன பணிவு. தம்பி, நீ பக்குவமா கூப்பிட்டதுனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நம்ம கிராமத்துக்கு கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுதே, அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா? நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாலே பாலே வரையா. நல்லா நல்லா. காசு படுங்க சாமி. காசு இந்த செயின். ஐயா, செயின் வேண்டாம் ஐயா. ஐயா, இந்த தியேட்டர் வேற பேசிடுவோம் ஐயா. சும்மாரியா, நான் கொடுத்துறேன். இந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். இங்கேயே படம் பார்க்கறதா? பார்க்கலாங்க. அப்படியா? பலே பலே. என்னன்னா 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 எடுக்க முடியும்? போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கிட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணலான்னு பாக்குறியா? 10 பைசாக்கு 10 பைசா தான், பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது? வாங்க. இவர்தான் என் அப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. நல்லா இருங்க, உட்காருங்க. பாபா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு தாப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கும், எல்லாம் போ சரியா போயிடும். எங்க சரியா போகுது? போ பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா? இரு. கணக்கு ஐயா எதை ஆரம்பிச்சாலும் சுட்டுதாங்க ஆரம்பிப்பாரு. அரபி, மடவார் கும்பல் வீதிகள் எங்கும்
மான்விழி மடவார் கும்பல் வீதிகள் எங்கும் கஞ்சாடை செய்யும் பெண்ணிவள் பாதை காமன் மலர் கணிதானோ கஞ்சாடை செய்யும் பெண்ணிவள் பாதை காமன் மலர் கணிதானோ விரைவுடு செல்லும் என் மனமிவளோடு தெருவன நினையாதேனோ விரைவுடு செல்லும் என் மனமிவளோடு தெருவன நினையாதேனோ வாழ்விலோ திருநாள் இன்று வாழ்விலோ திருநாள். எதுக்காக படத்தை நிறுத்திட்டாங்க? எதுக்கு லைட் போட்டாங்க? இடைவேளைங்க. இடைவேளைன்னா எல்லாரும் பாத்ரூம் போவாங்க, டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓ, சாப்பிடுற நேரமா? கணக்கு ஐயா, எல்லாருக்கும் பந்தி போடு. நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்லைங்க, உங்களுக்காக நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். தெரிஞ்சு வாடா. என்ன காரியம் இருக்கு, சீக்கிரம் வைங்க. மனமலனே பலகாரங்களை கிள்ளி வைக்காதீங்கடா, அள்ளி வைங்கடா. வா, அம்மா கொடு, ஐயா கொடு. எங்க பார்த்து வந்து கொட்டினேன்? தெரியாம ஏன் தெரியாம கொட்ட? யாரா அவங்க? போடா வெளிய போடா. நீங்க இருங்க. போ. ஒண்ணு கூட அவன் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றான்ல. எவ்வளவு பெரிய ஆளு. என்னப்பா இது, படம் பார்க்க வந்த இடத்துல? ஐயோ ஐயோ, அம்மா தொடமாத. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு. தம்பி, இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எனக்கு என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. அதனால இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிறேன். புறப்படும். அட விடுப்பா. ஏண்டா, வராதவங்களை வரவழைச்சிருக்கேன், என்ன அவமானப்படுத்துறதுக்கு குறுக்க பொந்து கெடுக்க பாக்குறியா? நான் அப்பவே சொன்னேன், அதை நான் வேணும்னு செய்யல. முதலாளி மகேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அங்கேயே பொறுமையா வெளியே வந்தேன். இதுக்கு மேல போனீங்கன்னா நடக்கிறது வேற. போடா. என்ன காரியத்தை செஞ்சுட்டு எல்லாரும் என்ன வெறி பார்த்துட்டு போகியா? இன்னொரு தடவை அவன் மேல உன் கை பட்டுச்சு, என் புள்ளன்னு கூட பார்க்காம வெட்டி கொன்னுடுவாமா. உன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம், நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம். ஊரெல்லாம் போய் நான் தான் அந்த தேட்டருக்கு முதலாளி, நான் தான் முதலாளி புழுவுறது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழு விட்டு வரியா? இன்னைக்கு சொல்றேன், இந்த தியேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல, நானும் முதலாளி இல்லடா. இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல. திடலா கிடந்த இந்த இடத்தை வாங்கினது, கொஞ்சம் கொஞ்சமா தன் கை காசை போட்டு இப்படி தியேட்டர் கட்டி பிரபல்யமாக்குனது எல்லாமே சண்முகம் தான்டா. படிப்பறிவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்துகிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கான்டா. அவன மாதிரி அவனுடைய பிள்ளைய ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறது தாண்டா அந்த தியேட்டர். அதனால தான் இந்த தியேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த பிள்ளையோட பேரையே வச்சிருக்கேன். அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்காத செய்யா. இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போடியில போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. நீ செத்தா கூட உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன்.